அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். அதிமுகவோடு பாமக கூட்டணி அமைத்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நகர்வு தெளிந்த ஒரு பார்வையில அவர் முழுமையாக திமுக எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாட்டை செய்துட்டு இருந்தாரு. அந்த திமுக எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஒரு பின்விளைவாக அதிமுகவுடன் தனது கூட்டணியை அவர் முடிவு செய்துள்ளார். இது அவருடைய சரியான முடிவு. ஏர்லி பேட் வில் கேட்ச் த பிளே என்பதற்கேற்ப ராமதாஸுக்கு முன்பாகவே தன் அரசியல் முடிவை எடுத்துள்ளார். இந்த முடிவை பொறுத்தவரையில் சேலம், தர்மபுரியில் ஒரு பலமான சக்தியாக அவர்கள் இருப்பார்கள். இதை தாண்டி விழுப்புரம், சிதம்பரம் போன்ற பகுதிகளிலும் இந்த அணி ஒரு பலமான அணியாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டுவதென்றால் நாம் தமிழருக்கு கீழே 4வது இடம் போன சூழ்நிலையிலும், தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதிகளில் நாம் தமிழருக்கு கீழ் 30,000 கீழே போன சூழ்நிலையிலும், வட தமிழகத்தில் விழுப்புரம், சிதம்பரம், சேலம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை விட பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதியில் திகழ்கிறார். இந்த பகுதியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் செல்வாக்கு இருக்குது என்ற சூழ்நிலையில் இவர்கள் ஒன்றிணையும் போது இவர்களுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸை முந்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்துள்ளார்கள். ஒருவேளை ராமதாஸை சேர்த்துக் கொண்டு அன்புமணியை எடப்பாடி கலத்தி விடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் இருந்த சூழ்நிலையில் அவற்றை நிவர்த்தி செய்யும் விதமாக இப்பொழுது இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இது பாஜகவிற்கு மீறிதான் எடப்பாடி பழனிசாமி இதை செய்திருக்கிறார். அண்ணாமலையை நீக்கிய சூழ்நிலையில் ஏற்கனவே 2024 பாஜக ஒரு அணி அமைத்த ஒரு பலத்தில் பாஜக இல்லை. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக என்னால் மட்டும்தான் அணி அமைக்க முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நிறுவுகிறார். பாஜகவினரிடம் பேர வலிமையை எடப்பாடி பழனிசாமி பாமகவை சேர்த்து குறைக்க பார்க்கிறார். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்கு 18 விழுக்காடை ஒரு ஹீரோவாக நின்று ஏற்படுத்தி கொடுத்த எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி அமைத்து 5 விழுக்காடு தான் என்டிஏக்கும் அதிமுகவுக்கும் இடையில் குறைவு என்ற சூழ்நிலையில் இருந்த அணியை அவர்கள் மீண்டும் கட்டமைக்காமல் அண்ணாமலை நீக்கியதன் விளைவாக என்டிஏயில் இருந்த ஒரு முக்கிய கட்சியான 3 எம்எல்ஏக்கள் கொண்ட பாமக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இடம் சேர்ந்திருக்கிறார்கள். இது பாஜகவின் பேர வலிமையை குறைத்து தன்னுடைய டேம்ஸுக்கு பாஜகவை கொண்டு வருவதற்காக எடப்பாடியின் நகர்வு என்றே நான் பார்க்கிறேன். ராமதாஸ் இந்த பேச்சுவார்த்தையில எந்த இடத்திலும் அங்கம் வைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலமாக ராமதாஸ் இல்லாமலே ஒரு கூட்டணியை அன்புமணி அமைச்சிட்டார். இனிமேல் ராமதாஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அவருடைய அடுத்த நகர்வுகள் என்ன? ராமதாஸ் அன்புமணியில ராமதாஸால தனித்து போட்டியிட முடியாது. ஒருவேளையில அன்புமணி 10.5 மையமாக வைத்து அன்புமணி எடப்பாடியில் போட்டியிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கும். 10.5 என்பதை ஆயுதமாக எடுத்து அன்புமணி ராமதாஸோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் போட்டியிட்டால் எடப்பாடியில் ஜெயிப்பதே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் என்ற சூழ்நிலையில் தனித்து போட்டியிடவும் முடியும் என்ற அடிப்படையில் 2 பாமகவில் சக்தி படைத்தவராக இளைஞரான அன்புமணியை கருதி எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்கு இடையில் அன்புமணியை தேர்வு செய்திருக்கிறார். ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் ஆன்டி டிஎம்கே என்பதை முழுமையாக செய்யவில்லை. ப்ரோ டிஎம்கே ஆப்ஷனையும் அவர் ஓபன் பண்ணியிருந்தார். இப்பொழுது ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் விஜய் தலைமையை ஏற்று ஒரு கூட்டணிக்கு போவது ஒரு ஆப்ஷன். அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் திருமாவளவனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாமக வர வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்களின் டேம்ஸை ஏற்றுதான் பாமக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என கருதுகிறேன். அதற்கும் வாய்ப்பு முழுமையாக இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்றாலும் அவர்கள் வெற்றி வீரராக வட தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பறையர் சமூக வாக்குகளை மிகப்பெரிய அளவில் கன்சாலிடேட் செய்து கொடுக்கும் திருமாவளவனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்ப திருமாவளவனோட குறைந்த முக்கியத்துவம் தான் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குள் பாமக இருக்க முடியும். இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி 2 பேரையுமே ஒரே அணியில் வைக்கும் விதமாக தன் காய்களை நகர்த்தலாம். மேலும் வன்னியர்கள் மத்தியில் பெரிய ஹீரோவாக பசுமன் தேவரையாவுக்கு முக்குலத்தோர் மத்தியில் இருப்பது போல் உருவாகி இருக்கக்கூடிய ஜெயகுருவின் மகள் ஜெயகுரு பாமக என்ற ஒரு கட்சியையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த அரசியல் வன்னியர் ஓட்டுக்கான போட்டியில் அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்று கருதுகிறேன். இப்பொழுது வன்னியர் பின்பலமாக கொண்ட கட்சிகளில் அன்புமணிக்கு அதிக முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. அடுத்து பாமக முடிவு என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம்.